திரு கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் 36 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக புதிய விசாரணை ஆணையத்தை அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு நபர் ஆணையம். இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன, பின்னணி என்ன, யார் தவறு செய்தார் என்பது தொடர்பாக இந்த கோகுல்தாஸ் ஆணையம் விசாரித்து அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 37 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வரை நிவாரண உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர் அந்த சம்பவம் நடைபெற்ற கருணாபுரம் பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த விசச்சாராய விற்பனை அதிகரித்ததற்கான காரணம் என்ன, மூல காரணம் யார் என்பது தொடர்பாக யார் மீது தவறு இருக்கிறது, இதனை தடுப்பதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை தமிழக அரசிடம் இந்த குழு விசாரித்து சமர்ப்பிக்க உள்ளது. இதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 37ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த 37 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வரை நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் சிபிசிஐடி போலீசாரும் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழக டிஜிபி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அந்த உயிரிழப்புக்கான காரணம், கள்ளச்சாராய விற்பனையால் பாதிக்கப்பட்ட ஊர்கள் மற்றும் அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறுவதற்கு அரசு தரப்பிலான அனைத்து இயந்திரங்களும் முடுக்கி விடப்பட்டுள்ளன. தொடர்ந்து சேலம் மற்றும் விழுப்புரம், முண்டியம்பாக்கம், புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டோரின் உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். 109 பேர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக கள்ளச்சாராயம் அருந்தியதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 109 பேருக்கும் உடல்நிலை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று கூறியிருக்கிறார். மேலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து மற்றும் உயிரிழந்தவர்களின் 25 பேரின் உடல்கள் இதுவரை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதனால் கோவை அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள அந்த கருணாபுரம் பகுதியில் தான் மிக அதிகமான உயிரிழப்பு, 20 பேர் வரை அந்த ஒரே பகுதியில் உயிரிழந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. அவர்களது உடல்கள் அனைத்தும் அந்த வீதிகளில் விரைவில் நல்லடக்கம் வைக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விரைவில் நல்லடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மேற்கொண்டு வருகிறது என்றும் அங்குள்ள புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் இன்று காலையில் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதனால் உயிரிழந்தவர்களிடம் உறவினர்களின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு அவர்களுக்கான நிவாரண உதவிகள் மற்றும் அவர்கள் உடலை நல்லடக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விசச்சாராய விற்பனை மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டோருக்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும், விசச்சாராய விற்பனை செய்த அந்த கள்ளச்சாராய விற்பனையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கையும், அதற்கு உடனடியாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் இதுவரை 10 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மற்றும் உடந்தையாக இருந்தவர்கள், பொதுமக்கள், அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், மெத்தனால் வாங்கி அந்த கள்ளச்சாராயத்தில் கலந்தவர்கள் உள்ளிட்ட பலர் மீதும் தொடர் நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கப்பட்டு வருகிறது.